அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன்களின் சிக்மா மற்றும் பை பாண்டுகளின் எண்ணிக்கையை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை ஒரு ஷார்ட்கட்டை வைத்து பார்க்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன்கள்னால் என்னென்னு பார்ப்போம். முதல்ல ஹைட்ரோகார்பன்கள் கார்பனும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்டுகளை நம்ம ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னு சொல்கிறோம். அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன்களில் 3 கிளாஸ் ஆஃப் காம்பவுண்டுகள் இருக்குது. ஆல்கேன்ஸ், ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ். ஆல்கேன்ஸ்னால் கார்பனுக்கும் இடையில் சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஆல்கீன்ஸ்னால் கார்பனுக்கு இடையில் டபுள் பாண்ட் இருக்கும். ஆல்கைன்ஸில் கார்பனுக்கு இடையில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஆல்கேன்ஸோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n+2. ஆல்கீன்ஸோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n. ஆல்கைன்ஸோட ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா CnH2n-2. ஆல்கேனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஈத்தேனை எடுத்திருக்கோம். அதோட ஃபார்முலா CH3 சிங்கிள் பாண்டு CH3. இதில் இருக்கக்கூடிய சிக்மா பாண்டுகளோட எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 சிக்மா பாண்ட். எந்த பை பாண்டும் இல்லை. ஏன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால எந்த விதமான பை பாண்டும் இதில் ஃபார்ம் ஆகாது. ஆல்கீனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஈத்தீன் எடுத்திருக்கோம். அதோட ஃபார்முலா CH2 டபுள் பாண்ட் CH2. அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இதில் இருக்கக்கூடிய சிக்மா பாண்டுகளோட எண்ணிக்கை 1 2 3 4 5. எந்த 2 ஆட்டத்துக்கு இடையிலையும் முதல்ல ஒரு பாண்டு ஃபார்ம் ஆனால் அந்த பாண்டு சிக்மா பாண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டுகள் பை பாண்டாக இருக்கும். அப்படி பார்த்தா கார்பனுக்கு இடையில் 2 பாண்ட் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முதல் பாண்டு வந்து சிக்மா பாண்ட், அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆன பாண்டு பை பாண்ட். ஸோ மொத்த கணக்குப்படி 5 சிக்மா பாண்டும் ஒரு பை பாண்டும் ஈத்தீனில் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஆல்கைனுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஈத்தைனை எடுத்திருக்கோம். அதோட ஃபார்முலா CH ட்ரிபிள் பாண்டு CH. இதில் இருக்கக்கூடிய சிக்மா பாண்டுகளோட எண்ணிக்கை 1 2 3. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி எந்த 2 ஆட்டத்துக்கு இடையிலையும் முதல்ல ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டு சிக்மா பாண்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய எல்லா பாண்டுகளும் பை பாண்டாக இருக்கும். அப்படி பார்த்தா கார்பனுக்கு இடையில் ஒரு சிக்மா பாண்டு 2 பை பாண்டு ஃபார்ம் ஆகியிருக்கு. ஈத்தைனில் இருக்கக்கூடிய மொத்த சிக்மா மற்றும் பை பாண்டுகளோட எண்ணிக்கை 3 சிக்மா பாண்டு 2 பை பாண்டும் இருக்குது. அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன்கள் அப்படின்னா ஓப்பன் செயின் காம்பவுண்டுகள். அதில் வரக்கூடிய சிக்மா மற்றும் பை பாண்டுகளோட எண்ணிக்கையை எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிற ஷார்ட்கட் சிக்மா பாண்ட் ஈக்குவல் டு மொத்த ஆட்டம் -1. பை பாண்டுகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா 2n+2 மைனஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் டிவைடட் பை 2. இங்கே n அப்படிங்கிறது கார்பன் ஆட்டத்தோட நம்பர். எக்ஸாம்பிளுக்காக நம்ம 1,3 பியூட்டாடையீனில் இருக்கக்கூடிய சிக்மா பாண்டுகள் மற்றும் பை பாண்டுகளோட எண்ணிக்கையை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மா பாண்ட் ஈக்குவல் டு டோட்டல் ஆட்டம் -1. இதில் இருக்கக்கூடிய மொத்த ஆட்டம் 1 3 4 5 6 7 8 2 10. மொத்த ஆட்டம் 10. 10 - 1 which is equal to 9 சிக்மா பாண்டுகள் 1,3 பியூட்டாடையீனில் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய பை பாண்டுகளோட எண்ணிக்கையை கண்டுபிடிப்போம். ஃபார்முலா 2n+2 மைனஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் டிவைடட் பை 2. இங்கே என்னங்கிறது கார்பன் ஆட்டத்தோட எண்ணிக்கை. ஸோ 2 இன்ட்டு இதில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டத்தோட எண்ணிக்கை 1 2 3 4. ஸோ 2 இன்ட்டு 4 + 2 மைனஸ் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 2 3 4 2 6 டிவைடட் பை 2 which is equal to 2 4s are 8 8 + 2 10 10 minus 6 by 2 which is equal to 10 minus 6 na 4
divided by 2, which is equal to 2. ஸோ 1,3 பியூட்டாடைனில் இருக்கக்கூடிய பை பாண்டுகளோட எண்ணிக்கை 2, சிக்மா பாண்டுகளோட எண்ணிக்கை 9. நாம் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சிக்மா மற்றும் பை பாண்டுகளோட எண்ணிக்கை கரெக்டாக அப்படிங்கிறத 1,3 பியூட்டாடைனோட ஸ்ட்ரக்சரை டீட்டெயிலாக வரைஞ்சி செக் பண்ணுவோம். CH2 எப்படி எழுதலாம்? CH இப்படி எழுதலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு டபுள் பாண்டு CHன்னு இருக்குது. அதை கீழே ஒரு பாண்டு போட்டு ஹெச்னு போடலாம். சிங்கிள் பாண்டு இருக்குது, C இருக்குது, அதில் ஒரு ஹெச் இருக்குது, அதை ஒரு பாண்டு போட்டு ஹெச்னு போடலாம். ஓகே, திரும்ப டபுள் பாண்டு இருக்குது, CH2 இருக்குது. C போட்டாச்சு, H2க்கு 2 ஹைட்ரஜன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த 2 ஆட்டத்துக்கு இடையிலையும் முதல்ல ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டு சிக்மா பாண்டு தான். அப்படி பார்த்தா சிக்மா பாண்டு இது ஒரு சிக்மா பாண்ட். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சிக்மா பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. எந்த 2 ஆட்டத்துக்கு இடையிலையும் பாண்டு ஃபார்ம் ஆகும்போது இரண்டாவது ஃபார்ம் ஆகக்கூடிய பாண்டு வந்து பை பாண்டு தான். அப்படி பார்த்தா இதில் ஒரு பை பாண்டு இருக்குது. ஏன்னா இங்கே C டபுள் பாண்டு C இருக்குது. ஃபஸ்ட்டு பாண்டு சிக்மா பாண்ட், அதுக்கு அடுத்த பாண்டு பை பாண்டு. ஓகே, அதே மாதிரி இதுலேயும் ஒரு C டபுள் பாண்டு C இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பாண்டு சிக்மா பாண்ட், அடுத்த பாண்டு கண்டிப்பாக பை பாண்டு. ஸோ இதில் 9 சிக்மா பாண்டும் 2 பை பாண்டும் ஃபார்ம் ஆகுது. நம்ம கண்டுபிடிச்சதும் இதுவும் கரெக்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.